ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அடுத்ததாகவும் ஒரு நர்சரி கார்டன் விசிட்டு தான் பார்க்க போகிறோம். குளித்துறையில் நம்ம லாஸ்ட்டாக போன நர்சரி கார்டனோட விசிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆத்ம நிலையம் நர்சரி கார்டன். இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடிகள், பழச்செடிகள், தோட்டத்துக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவைலபிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்ம நிலையம் நர்சரி கார்டன் இவங்களோட மெயின் பிரான்ச் பாரசாலையில் இருக்குது. இது சைட் பிரான்ச் தான். அந்த நர்சரி கார்டன் ஒரு பெரிய ஒரு நர்சரி கார்டன். நானும் ரொம்ப நாளாக போகணுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போகலை. போனால் கண்டிப்பாக நான் விசிட் பண்ணிவிட்டு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அங்கே பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக போகணுன்னு நினைக்கிறேன். அது நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகிற வழி தான். ஸோ கண்டிப்பாக நான் அந்த வழியாக போகும்போது நர்சரி கார்டனை 2 நாள் பார்த்தாச்சு. பட் நான் போன 2 நாளுமே ஒன்று ஏர்லி மார்னிங் நர்சரி ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி, இன்னொன்று ஈவினிங் நர்சரி க்ளோஸ் பண்ணுற டைமு. ஸோ அந்த 2 டைமே எனக்கு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனுக்கு தனியாக நான் ஒரு நாள் போய் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டே வாங்க. இங்கே இன்டோர் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. ஹேங்கிங் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன குட்டி 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 பாட்லேயே அந்த மாதிரிலேயே வச்சுருப்பாங்க. அப்புறம் இது டெசர்ட் ரோஸ், பாலைவன ரோஜா, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 20 ருபீஸ்னால் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாமே நமக்கு 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான்ட்டை பொறுத்து ரேட் வேரி ஆகும். 30, 35, 40, 45 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. ஸோ பிளான்ட் ரொம்ப பெருசாக இருந்து ரேர் கலெக்ஷனாக இருந்தால் அதுக்கு தக்கன ரேட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இங்கே இந்த நர்சரி கார்டன் நிறைய இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போவுமே என்கிட்ட பத்திரமா இருக்குது இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போவும் நிறைய வாங்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்டோர்லேருந்து போய் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நான் ஃப்ரூட் செக்ஷனை தான் மெயினாக பார்த்துட்ருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கெல்லாம் வீடியோ கவர் பண்ணிகிட்ருந்தாங்க. இவங்கக்கிட்ட பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸில் குட்டி குட்டி சின்ன சின்ன அந்த கவரில் இருக்குது. கவரில் குட்டி குட்டி பாட்டில் எல்லாம் இருக்குது. கேட்டஸ் கலெக்ஷன்ஸுன்னெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. அது ஏதோ அது இதில் தொங்க விட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. பாட் கலெக்ஷன்ஸுமே சிமெண்ட் பாட்டு, பிளாஸ்டிக் பாட்டு, க்ரோ பாக்ஸு, அப்புறம் உரம் மண்புழு உரம், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறமா டிஏபி, ரோஸ் மிக்சரு, வெஜிடபிள் சீட்ஸு அதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ரோஸ் இந்த பன்னீர் பட்டன் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரோஸ் பிளான்ட்ஸுமே ஸ்டார்டிங் ரேட்டு 30, 40, 80, 60 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் நாட்டு வெரைட்டி ரோஸஸ் இங்கே இருந்துச்சு 100 ருபீஸுக்கு. நாட்டு மஞ்சளெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிராக்கிள் ஃப்ரூட்டு, மங்குஸ்தான், ரம்போட்டான், லிச்சி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, என்ன பெர்ரி இல்லைன்னு தான் கேட்கணும். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸ், லெமன், டேபிள் ஆரஞ்சு, நார்மல் ஆரஞ்சு, கொய்யால கலெக்ஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ளூபெர்ரி இருந்துச்சு. ப்ளூபெர்ரி, அப்புறம் அத்தி, அப்புறம் இங்கே ஃபுல்லாமே கொய்யா ஒவ்வொரு வெரைட்டி கொய்யா, கிலோ கொய்யா, பிங்க் கொய்யா, ஒயிட் கொய்யா, பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக கொய்யா இருந்துச்சு. அதுக்கப்புறமா புளிச்சிக்காய், ஸ்டார் ஃப்ரூட் அந்த பக்கமாக இருந்துச்சு. பலா வெரைட்டி, மாவு வெரைட்டி, அப்புறமா பெப்பரு, இது புஷ் பெப்பரு, நமக்கு கொடியாக போகாது, செடியாகவே காய்க்கிற பெப்பரு. அப்புறமா எல்லோ கலர் ஆல்மண்டா,
ஃபைனலி நான் வந்து ப்ளூபெர்ரி பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ளூபெர்ரி வந்து 50 ருபீஸுக்கு இருந்துச்சு. மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளூபெர்ரி பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு ப்ளூபெர்ரியும் அப்புறமா வந்து ஒரு இலந்த செடி வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அதை நான் வந்து தனி வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் என்னென்ன எல்லாம் இந்த குளித்தரை எல்லா நர்சரி கார்டன்லேருந்து நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறமா வந்து அது வந்து மில்க் ஃப்ரூட்டு என்னென்னமோ இருக்குது. எதை பேர் சொல்கிறதே தெரில. அப்புறம் வந்து இது வந்து மல்பரி லவ்லோலிக்கா, அப்புறம் பட்டா இது சீமநெல்லி நார்த்தை. அது நெருங்கி இருக்கிறனால நம்ம வந்து ஒன்று ஒன்றா நேம் சொல்கிறதுக்கே இதாக இருக்குது. அப்புறமா இது ஏதோ ஒரு காய் காய்ச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இவங்கக்கிட்ட கிரவுண்ட் ஆர்க்கிட்டுமே இருக்குது. கிரவுண்ட் ஆர்க்கிட் வந்து சின்ன செடி வந்து கலர் தெரியாது, பூ இல்லாமல் இருக்கும். 50 ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ப்ளூபெர்ரி 50 ருபீஸ் தான். அப்புறம் இலந்த செடி வந்து 200. ஸோ வந்து இது 3 தான் நான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நர்சரி வீடியோ இல்லைன்னா மாடி தோட்டத்து வீடியோவோட மீட் பண்ணலாம்.